பக்கம் ஒரு பழமொழி உண்டு. என்ன அப்படின்னா, எங்கேயோ போன மாரியாத்தா என் மேலே வந்து ஏறாத்தா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பதிவை இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு புரியும். இவர் யாருன்னு பார்த்தா ரோஹித் பவார். இவர் வந்து எம்எல்ஏவாக இருக்காப்புல, மகாராஷ்டிராவில் எம்எல்ஏவாக இருக்கிறாப்புல. இவர் யாருன்னு தெரியுதா? இவர் தெரியாத ஆள் இருக்க முடியாது. கேதர் ஜாதவ், இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் கேதர் ஜாதவ். இவர் சமீபத்தில் பிஜேபியில் சேர்ந்திருக்காப்புல. சரி, இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மும்பை கிரிக்கெட் சங்க தலைவராக இந்த ரோஹித் பவார் தான் இது வரைக்கும் இருந்திருக்காப்புல. 2022 இருந்து இப்போ இந்த வருஷத்துக்கான தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் ஆட்களை முறைகேடாக சேர்த்து தவறாக ஜெயிக்க பார்க்குறாப்புல அப்படின்னு கேதர் ஜாதவ் இந்த ரோஹித் பவார் மேலே ஒரு கேஸை போடுறாப்புல மும்பையில் உள்ள ஹைகோர்ட்டில். உடனே அவசர அவசரமாக விசாரணைக்கு எடுக்கிறான் மும்பை ஹைகோர்ட். ஏன்னா வழக்கு போட்டது பிஜேபியில் உள்ள கேதர் ஜாதவ். உடனே விசாரித்து என்ன சொல்லிடுறான், எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முந்தின நாள் எலெக்ஷனை நிப்பாட்டி வச்சு ஒரு உத்தரவு போட்டுடுறாங்க மும்பை ஹைகோர்ட். இதை எதிர்த்து ரோஹித் பவார் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாப்புல. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்த உடனேயே சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுக்குறான். இப்போ இந்த தீர்ப்பு தான் சோசியல் மீடியாவில் வைரலாகி ஐசிசியோடைய சேர்மன் ஜெய்சாவை பார்த்து கைகொட்டி சிரிக்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு அதை அமைச்சு போச்சு. எல்லாம் வச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, வழக்கு போட்டது கேதர் ஜாதவ், பிஜேபியை சேர்ந்தவர். சுப்ரீம் கோர்ட் பெஞ்சை சேர்ந்த தலைமை நீதிபதி அந்த தீர்ப்பை சொல்கிறாப்புல. அதாவது தேசிய கிரிக்கெட்லையோ, அதாவது மெயினான இந்திய அணியிலையோ அல்லது மாநில கிரிக்கெட்லையோ ஆடாத நபர், பேட்டே பிடிக்க தெரியாத நபர் சங்க தேர்தலுக்கு அனுமதிக்கக்கூடாது, அவங்கள அலோவ் பண்ணக்கூடாதுன்னு கடுமையாக ஒரு எச்சரிக்கை தொனிந்த வார்த்தையில் சொல்லியிருக்காப்புல. இப்போ இவர் சொன்னது யாருக்குன்னு பார்த்தா, இந்த ரோஹித் பவாருக்கு எதிராக வந்து அவர் சொல்லியிருக்காப்புல. இது என்னாச்சு அப்படின்னு பார்த்தா, இது ரோஹித் பவாருக்கு விட ஐசிசியுடைய சேர்மன் ஜெய்சாவுக்கு 100% அப்படியே பொருந்திருச்சுங்க. அதைத்தான் மீடியாவில் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 2007 வருஷம் பேட்டே பிடிக்க தெரியாத அமித்ஷா குஜராத் கிரிக்கெட் சங்கத்தோட தலைவராக இருக்கும்போது, அமித்ஷாவுடைய பையன் ஜெய்சா குஜராத் கிரிக்கெட் சங்கத்தோட துணை செயலாளர்கள் ஒருத்தராக ஆகிறாப்புல. பேட்டே பிடிக்க தெரியாத இந்த ஜெய்சா 2008 குஜராத் கிரிக்கெட் சங்கத்தோட தலைவராக அமித்ஷாவுடைய பையன் ஜெய்சா, பேட்டே பிடிக்க தெரியாத ஜெய்சா குஜராத் கிரிக்கெட் சங்க தலைவராக ஆகிறாப்புல. 2015 அமித்ஷா ஒன்றிய அமைச்சர் ஆன பிறகு பிசிசிஐயோடைய உறுப்பினராக, சங்க உறுப்பினராக ஆக்கப்படுறாப்புல பேட்டே பிடிக்க தெரியாத இந்த ஜெய்சா. 2019 பேட்டே பிடிக்க தெரியாத இந்த ஜெய்சா பிசிசிஐயோடைய தலைவராக ஆகிறாப்புல. 2021 பேட்டே பிடிக்க தெரியாத இந்த ஜெய்சா ஏசிசியோடைய, ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலுடைய தலைவராக ஆகிறாப்புல இந்த ஜெய்சா. 2024 பேட்டே பிடிக்க தெரியாத ஜெய்சா ஐசிசியோடைய சேர்மனாக ஆகிறாப்புல. 2024 இப்போ வரைக்கும் ஐசிசியோடைய சேர்மன் இந்த ஜெய்சா தான். சுப்ரீம் கோர்ட் நீதிபதியோடைய ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்திய தேசிய கிரிக்கெட் அணியிலையோ அல்லது மாநில கிரிக்கெட் அணியிலையோ இடம்பெறாத ஒருவர், பேட்டே பிடிக்க தெரியாத ஒருவர் கிரிக்கெட் சங்க தேர்தலுக்கு வரவே கூடாது அப்படின்னு அழுத்தமாக ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்னது இந்த ரோஹித் பவாருக்கு எதிராக, அதாவது பிஜேபிக்கு எதிராக உள்ள ரோஹித் பவாருக்கு எதிராக சொன்ன தீர்ப்பு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி நம்ம அமித்ஷா பையன் ஐசிசியுடைய சேர்மன் ஜெய்சாவுக்கு 100% பக்காவாக பொருந்திருச்சுங்க. பேட்டே பிடிக்க தெரியாத, கிரிக்கெட் பற்றி என்னன்னே தெரியாத ஜெய்சா ஐசிசியுடைய சேர்மன் வரைக்கும் வந்து இருக்காப்புல. இதைத்தான் சோசியல் மீடியாவில் கைகொட்டி சிரித்து ஜெய்சாவுக்கு எதிரான அந்த தீர்ப்பை சொல்லி காமிச்சு வைரல் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. இதைத்தான் ஊர் பக்கம் சொல்கிற பழமொழி, எங்கேயோ போன மாரியாத்தா என் மேலே வந்து ஏறாத்தா அப்படிங்கிற ஒரு பழமொழி இந்த போஸ்ட்டுக்கு 100% பொருந்தும்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.